ஏன் ஏன் இந்த எச்ச வேலை? ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. ஐ திங்க் இந்த டாபிக் எப்போ ப்ரோ நீங்கள் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஃபியூ பீப்புள் ஆர் வெயிட்டிங். இந்த டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங் வித் யூ ப்ரோ, ஏன் கன்சிஸ்டண்ட்டாக இப்போலாம் வீடியோ பண்ணுறது இல்லை, என்ன நடக்குதுன்னு கேட்பீங்க. எஸ், எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கேப் விட்டு தான் வருது. என்ன ரீசன் அப்படின்னா, ஐம் ட்ரையிங் சம்திங் எல்ஸ். ரொம்ப நாள் ட்ரீம் இந்த சினிமா, இந்த ஆல்பம் சாங்ஸ் இதெல்லாம் நிறைய பண்ணிவிட்டு டக்குன்னு எல்லாமே ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். இதுதான் உண்மை. ஆல் ஐம் எக்ஸ்பெக்டிங் இஸ் எ ஹோப். பிகாஸ் உங்களுக்கே தெரியும், நான் நிறைய ஆல்பம் சாங்ஸ் இப்போ பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் எதுவும் ரிலீஸ் பண்ண முடியல என்னால், நிறைய ரீசன்ஸால். இப்போ தான் கல்யாணம் பண்ணி முடித்தேன். ஸோ நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது லைஃப்பில். அடுத்தடுத்தது ஒன்று ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். அடுத்தது நம்மளோட ஆல்பம் சாங் வரப்போகுது ஃபியூ டேஸில், மேபி ஃபியூ வீக்ஸில். அதுக்கு முன்னாடியே நான் ஹிண்ட்டு கொடுத்துட்றேன். சரி, ஓகே, நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன ப்ரோ நடந்தது, வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் ஒரே நிமிஷம் தொண்டை ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் க்ரௌட் வந்திருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தளபதி அந்த டயஸில் நடந்து வரும்போது ரெட் கார்பெட் மாதிரி ஸ்டேஜ் போட்டிருந்தாங்கல்ல, ரேம்ப்பு, அதில் அவர் நடந்து வரும்போது அவரோட தளபதியோட ஃபேன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அது மேலே ஏறிட்டு தளபதியை கட்டிப்பிடிக்க சம்திங் ட்ரை பண்ணியிருக்காரு. பவுன்சர்ஸ் அவர் கீழே தூக்கி போட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு சின்ன லூப் ஹோல் ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டம் ஒன்று இருக்குது, நரி கூட்டம் மாதிரி, இவங்கெல்லாம் தேடி இருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கீழே விழுந்த பையன் இஸ் எ டைஹார்ட் ஃபேன் ஆஃப் தளபதி. ஆனால் அந்த விழுந்த பையன் வேறு. இன்னொரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாவும் பையனும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த மாதிரி என் பையன் தான் அது தமிழக வெற்றி கழக மாநாடு போகிறது, அவர் கீழே தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா? ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி அந்த விழுந்த பையன் வேறு இவன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. என்ன மேட்டர்னா, அந்த கிளிப்பிங் பாருங்களேன். நான் திடல்லேருந்து ஒரு கிலோமீட்டர் ஆகலாம். இப்போ பிரதர், நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தோதய ட்ரெயின் வந்து மதுரைக்கு 9 மணிக்கு தான் ரீச் ஆகுது. நீங்கள் 9 மணிக்கு மாநாட்டத்தில் ரீச் ஆனால் தான் சொல்கிறீங்க. அது எப்படி கணக்கு எனக்கு புரியல. இதோட ஆஃப் பண்ணிக்கோங்க, நான் எதுவும் பேச விரும்புகிறேன். அழுவ ஆரம்பிச்சிட்டான். போதும் நிறுத்துங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்பயே தெரிஞ்சிச்சு இது கம்ப்ளீட்லி ஒரு ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே கட்சி ஸ்டார்ட் பண்ணது பிரச்சனை கிடையாது, தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற டைட்டிலும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, அதில் யார் தலைவர் அவரு தான் எங்கள் பிரச்சனையே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னென்ன சீப்பான ட்ரிக்ஸ் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இது விட ஒரு ஹைலைட்டான ப்ரூஃப் என்னன்னா, எங்கள் அம்மா தான் இதை பேச சொன்னாங்க, எங்கள் அம்மா தான் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போனாங்க, இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் மாநாடுக்கு போனேன், பட் விழுந்த பையன் நான் இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, அந்த கேஸ் கொடுத்தான்ல அவனே சொல்லிட்டேன். மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன், என்னை யாரும் டச் பண்ணவும் இல்லை, என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, இங்கேருந்து தூக்கி கடாசில் என்னை யாரும் அடிக்கவும் கிடையாது. ஆனால் இப்போ இந்த உண்மையாக விழுந்த பையன் அவனும் வீடியோ போட்டிருக்கான். அதே மாதிரி மாநாட்டுக்கு நான் போயிட்டு அந்த இடத்துல நான் இருப்பேன், அந்த ட்ரெஸ் அந்த துண்டு நான் தூங்கி நிற்கும் போது கூட அந்த துண்டு அந்த எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் தெரியும். வை திஸ் மச் ஆஃப் ஹேட்? அப்படி என்ன இப்போ தளபதி விஜய் பண்ணிட்டாப்புல, அப்படி என்ன அநாகரிகமாக பேசிட்டாப்புல, மக்களுக்கு ஏதோ நல்லது பண்ணணும்னு ஒரு முயற்சியில் தளபதி இருக்கார் இந்த கட்சியை ஸ்டார்ட் பண்ணி. ஏன் அதை பண்ண விட மாட்டுறாங்க? ஏன் அவ்வளோ பயம்? இதுக்கு இத்தனை வருஷமாக இருக்கிற உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது அப்படின்னா ஏன்? அதுதான் எனக்கு புரியல. என்ன பண்ணிட்டார் இவர்? இன்னும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நிறைய இந்த இயக்கத்தை வச்சு பண்ணியிருக்காரு. மக்கள் மனசில் ஒரு நல்ல இடம் இருக்குது, ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. இதெல்லாம் வச்சு அவர் அரசியலுக்குள்ளே வர்றது உங்களுக்கு ஏன் அவ்வளோ எரியுதுன்னு நான் கேட்குறேன். அவ்வளோ பயம் ஏன்னு தான் கேட்குறேன். அந்த விழுந்த பையன் வேற, கேஸ் கொடுத்த பையன் வேற, இப்போ நான் இது இல்லைன்னு சொல்லிட்டு அவனே ஒத்துக்கிட்டான். இவ்வளோ அசிங்கம் தேவையா? இதுக்கு மேலே எப்படி உங்களை நம்புவாங்க அப்படின்னு ஒரு நீங்கள் மனநிலையில் இருக்கீங்க. எதுக்கு இவ்வளோ ட்ராமா, எதுக்கு இவ்வளோ ஸ்கிரிப்ட், இதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்லாம் வச்சு எதுக்கு பண்ணணும்? இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கோவம் அப்படின்ற விஷயத்தை தாண்டி பாவமாக இருக்குது எனக்கு. என்னடா இந்த மனுஷன் தளபதி அப்படின்ற ஒரு கேரக்டர் ஸ்டேஜ் ஏறினாலே இப்படி கதறாங்க. உண்மையாகவே அடுத்த வருஷத்தில் எலெக்ஷனில் ஏதாவது ஒரு சம்பவம் மனுஷன் பண்ணிட்டா போலன்னா என்ன எங்கே போவாங்க? அசையாத மரம் கலாய்ச்சி பேசலாம்னா தாராளமாக பேசலாம், மீம்ஸ் போட்டு. திஸ் இஸ் எ சீரியஸ் சிச்சுவேஷன். ஒருத்தர் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வராங்க அப்படின்னா உங்களுக்காக தான் வராரு. சப்போர்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, டீக்ரேட் பண்ணாதீங்க. யார் வேணால் வரலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ கீழ்த்தனமாக நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டு பேச வச்சு அந்த பையன் கடைசியில் கன்ஃபஸ் பண்ணிட்டு அசிங்கப்பட்டு இப்போ தேவையா இது? அந்த பையன் என்ன மூஞ்சி வச்சு நாளைக்கு வெளியே போவோம்? இவ்வளோ கேவலமாக தேவையா? அப்போ காசு கொடுத்தா என்ன வேணால் பண்ணுவீங்க. ஏன்டா? ஏன்? சரி, ஓகே, லெட் இட் பி. அது ஒன்றும் பண்ண முடியாது. அண்டு ஜனநாயகன் இந்த படத்தோட அப்டேட் எப்போ வரும்னு தெரில. ஹெச்வினதோரில் மறந்துட்டாரா என்னன்னு தெரில. லிட்ரலி பார்த்தீங்கன்னா அப்படியே போர் அடிக்குது இன்ஸ்டாகிராம் பக்கம் போனால். இந்த மாதிரி தான் தேவையில்லாமல் அடிச்சிக்கிறாங்களே தவிர இந்த பழையபடி அந்த தளபதி மூவி அந்த ஒரு கடைசி படம்ன்றாங்க, அதுக்காக ஏதாவது பரபரப்பாக பண்ணுவாங்களான்னு பார்த்தா அதுவும் பண்ண மாட்டுறாங்க. அவ்வளோ வருத்தமாக இருக்குது எனக்கு. சரி, ஓகே, ரைட், இது சொல்ல தான் இந்த வீடியோன்றது நான் மெயினாக பண்ணுறேன். ரெண்டாவது, நம்மளோட ஆல்பம் சாங்ஸ் கைஸ், நான் என்ன சொல்கிறதுனா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஐ
நோ நான் ஒரு கேப் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக ரீஸ்டோர் ஆகிட்டே இருக்கேன், அடுத்தடுத்து நிறைய ஆல்பம் சாங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டு நல்லா இருந்ததுன்னா என்னால் உட்காந்து 20 லட்சம் 30 லட்சம் என்னால் உட்காந்து ப்ரமோஷன்ஸுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. ஐ எம் ஜஸ்ட் அன் இண்டிவிஜுவல் கிரியேட்டர். இப்போ கூட நானாக எடுக்கிறேன், நானாக எடிட் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணுறேன். நல்லா இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் என் டீம் எல்லோரும் இன்வால்வ் ஆகிருக்கோம், மியூசிக் பண்ணுறவங்க, எடிட் பண்ணுறவங்க, வீடியோ எடுக்கிறவங்கன்னு சொல்லிட்டு. நல்லா இருந்தது அந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணுவீங்க. பிகாஸ் நான் ஏதோ அடிமட்டத்தனமால எதுவும் பண்ணலை. ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சது, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறத நான் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும் நிறைய சாங்ஸ் பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். ஸோ அந்த ப்ராசஸில் இருக்கிறதால தான் வீடியோஸ் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸ்டே டியூன் ஃபார் இட். அடுத்தது மேபி மூவி ரிவ்யூஸ் வரும், அதுக்கு அடுத்தது நம்மளோட ஆல்பம் சாங் தான் நான் இறக்கி விட போகிறேன். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.